நேத்து ராகுல் காந்தி பேசினதை கேட்டீங்களா இல்லையா? கடந்த எலெக்ஷன் 2024 எலெக்ஷன்ல இந்தியா முழுவதும் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி படிப்படியா சொன்னார், ஆதாரத்தோடு சொன்னார். பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேர்தல் கமிஷன்ல புகார் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? தேர்தல் கமிஷன் 2024 தேர்தலுக்கு முன்னால தேர்தல் ஆபீசர் ரிசைன் பண்றான். இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லி நேத்து ஆதாரத்தோடு அவர் ராகுல் காந்தி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி எடுத்து அவர் இது பண்ணிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் போலி வாக்காளர்கள் உருவாக்கி இருக்காங்க. பீர் தொழிற்சாலைங்க, அந்த பீர் தொழிற்சாலை அட்ரஸ்ல வச்சுட்டு அதுல 48 பேர், கிட்டத்தட்ட 48 பேர் அந்த வீட்டுல அந்த அட்ரஸ்ல போட்டிருக்காங்க. எப்படிங்க ஒரு பீர் தொழிற்சாலையில 48 பேர் இருந்துச்சுன்னா தேர்தல் கமிஷன் எப்படிங்க ஒத்துக்கிற முடியும்? ஒரு சிங்கிள் ரூம்ல இருந்ததுக்கு 28 பேர் அந்த சிங்கிள் ரூம்ல போட்டிருக்காங்க. வீட்டு அட்ரஸ் சைவர், சில இடத்துல சைவர். அப்ப பேர் என்னடா ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க, பேரே இல்ல. கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஓட்ட இந்த மாதிரி போலியா கொண்டு வந்துதாங்க இப்ப ஜெயிச்சிருக்கான். இந்தியா ஃபுல்லா மோடி எதிர்த்து இருந்தான், எவனும் மோடி விரும்பல. அப்படிப்பட்ட சூழ்நிலை 2024 மோடி எப்படிங்க வந்தான்? இந்தியாவில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இத சுப்ரீம் கோர்ட்ல பெரிய வழக்கா போட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய சொல்லணும். உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்யணும் இந்த ஆட்சியை. அவ்வளவு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணித்தான் இந்த ஆட்சியில உட்கார்ந்துருக்கான். அந்த உட்கார்ந்துகிட்டு அதுல ஒரு தெனாவத்தட்டு மயிறு வேற, இதுல ஆட்சியை கலைக்கிறதுக்கு சேலஞ்சு வேற, திமுகவை கலைக்கிறேன்னு சேலஞ்சு வேற. எச்ச ராஜா 48 மணி நேரத்துல இந்த ஆட்சியை கலைக்கிறேன்னு சொன்னா என்னத்தா புடுங்கினாவன்?